அனைவரையும் டாக்டர் வருண் சிவ சேனலுக்கு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்தியா இஸ் ரியலி அ சோவர்ஜியன் நேஷன் அப்படின்றது தான். முதல்ல இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சோவர்ஜியன் நேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு சோவர்ஜியன் நேஷன்னாலே அந்த நாடு தன்னோட முடிவை வேறு எந்த நாட்டுக்கிட்டேயுமே கட்டுப்படாமல் கேட்கணும். அதாவது சோவர்ஜியன் நேஷன் அப்படின்றது ஒரு நாடு தன்னோட முடிவை வேறு எந்த நாட்டுக்கிட்டேயுமே கட்டுப்படாமல் தானாக சுயமாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவை தான் சோவர்ஜியன் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணுன்னா, அந்த நாட்டுக்கு தன்னோட அரசு இருக்கும், தன்னோட சட்டங்கள் இருக்கும். அவங்க தான் அவங்களுடைய எல்லைகள், அதிகாரம் எல்லாத்தையும் அவங்களே தான் கட்டுப்படுத்திக்குவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு எந்த நாட்டுக்கூட என்ன ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. இதுதான் சோவர்ஜினிட்டி அப்படின்றத சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு நாடு சோவர்ஜன் அப்படின்னா அது தானாகவே முடிவு செய்யும். யாரோட ட்ரேட் செய்யணும், எந்த நாட்டுக்கிட்ட ஆயில் வாங்கணும், எந்த கண்ட்ரியோட அலைன்ஸ் போடணும், எந்தெந்த லாஸ் எல்லாம் நம்ம நாட்டில் அமல்படுத்தலாம், யாரை நாட்டுக்குள்ளே அனுமதிக்கலாம், இந்த மாதிரி எல்லா முடிவுகளும் தானாக செய்யக்கூடிய செயலை தான் சோவர்ஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் எல்லா நாடுகளும் டெக்னிக்கலி சோவர்ஜியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லப்போனால், இப்போ இந்த இந்தியா அப்படின்றது ஒரு சோவர்ஜியன் நேஷன். ஆமாங்க, நம்ம சோவர்ஜியன் நேஷன் தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தொடக்கத்திலேயே ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கும். சோவர்ஜியன், சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு. இதோட அர்த்தம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா எந்த நாட்டுக்கும் காலனி இல்லை. இந்தியா தனது சட்டங்களை தானே உருவாக்கிக்கும். நம்ம இந்தியா கவர்ன் செய்கிறது இந்தியா கவர்மெண்ட்டே தான். வேறு எந்த நாடும் இந்தியாவுக்கு சட்டம் எழுத முடியாது அப்படின்றது தான் இதோட மீனிங்கே. அதனால தான் லீகலாக இதோட டெஃபினிஷன் 100% இந்தியா இஸ் அ சோவர்ஜியன் கண்ட்ரி அப்படின்றது. பட் இங்கே இப்போ நடக்கக்கூடிய ரியல் சினாரியோ ஃபேக்ட் வேறு மாதிரிங்க. இங்கே ஜியோ பாலிட்டிக்ஸ் ரொம்ப ப்ளே பண்ணுது. ஜியோ பாலிட்டிக்ஸ்ன்றது இட் இஸ் அ பவர் பேலன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆயில் ட்ரேட், டெக்னாலஜி ஆக்சஸ், மிலிட்ரி அலைன்சஸ், குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டம், இது எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்குமே உங்களுக்கு சொல்லணும்னா, யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இந்த குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பவர்ஃபுல் நாடுகிட்ட தான் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பென்செட் அப்படின்றவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ இதில் இந்த ஸ்டேட்டஸில் நீங்கள் அவர் சொல்லியிருக்கிறத பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் எனர்ஜி பாலிசி காரணமாக அமெரிக்காவில் கேஸ் ப்ரொடக்ஷன் ஹிஸ்ட்ரியிலேயே இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் லைன் சொல்லியிருக்காரு. உலக ஆயில் சப்ளை குளோபல் மார்க்கெட்டில் குறையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக டெம்பரவரியாக ஒரு 30 நாள் வி அலோ த இந்தியா டு கெட் த ரீஃபைனரிஸ் ஃப்ரம் ரஷ்யா அப்படின்றத ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய இடத்துல பேசின ஆரம்பிக்குது. நம்ம ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஏன் அமெரிக்கா கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த பாலிட்டிக்ஸ் எல்லாத்துக்கும் புரியாமல் இருக்குது. இப்போ இன்னும் நீங்கள் நிறைய கேட்கலாம், ஏன் இந்தியா சில டைம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு. இந்தியா குளோபலி எக்கனாமிக்காக ரொம்ப பெரிய பார்ட்டாக இருந்தாலும், நம்ம சொல்லப்போனால் சுருக்கமாக இந்தியன் ஆயில் ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், மிலிட்ரி டிஃபென்சஸ் ஆகட்டும், நிறைய விஷயத்துக்கு நம்ம வெளியில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் பெரிய பவர்ஸோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வருதுங்க. இங்கே இந்தியா சோவர்ஜியன் நேஷன் தானா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு சுருக்கமான பதில் ஆமாம் தான். இங்கே வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்கனாமிக்கும் ஒரு மெயின் பேக் போன் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆயில், கேஸ், அதோட ரிசோர்ஸஸ் தான். இந்தியா ஒரு ரொம்ப பெரிய கண்ட்ரி, ரொம்ப பெரிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நேஷன். இங்கே இண்டஸ்ட்ரீஸு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி எனர்ஜி டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம மற்ற கண்ட்ரீஸை டிபெண்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆகிடுது. என்றைக்கு இதெல்லாம் நம்ம செல்ஃப் ஜென்ரேட்டடாக இருக்கிறோமோ அன்னைக்கு தான் we will attain the சூப்பர் பவர். இதில் நமக்கு எனர்ஜி சப்ளையர்ஸோட மெயின் பங்கு எங்கே இருக்குன்னா, நமக்கு ரஷ்யா கிட்டே இருந்து தான் வருது. ஏன்னா தே ஆர் த மேஜர் சப்ளையர்ஸ். ரஷ்யா கிட்டேருந்து நம்ம ஆயில் வாங்குறது நம்ம எக்கனாமிக்கு இது ரொம்ப சீப். பட் இங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ்
எந்த திசையில் வந்து யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஈவன் இட் இஸ் சீப்பர், அவங்க யூஎஸ் கிட்ட போகிறாங்க. பட் இது என்ன பாலிடிக்ஸ் அப்படின்றது தான் இங்கே ஒரு கேள்வி. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறதாகவும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரியல் பவர் இருக்கக்கூடிய நேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்பீச்சில் இல்லாமல் அவங்களுடைய ஸ்ட்ராங் சிஸ்டம்ஸ் வந்து எதில் இருக்கணும்னா, அவங்களுடைய எக்கனாமியில், டெக்னாலஜியில், சயின்டிஃபிக் ரிசர்ச்சில், மேனுஃபேக்சரிங்கில், எஜுகேஷனில், இது எல்லாத்துலேயும் தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து தே பில்ட் அ ரியல் ஸ்ட்ராங் சிஸ்டம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஹவ் அமெரிக்கா பிகம் அ குளோபல் லீடர் அப்படின்னா, தே இன்வெஸ்டட் இன் டீகேட்ஸ் ஆஃப் ரிசர்ச். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டிஸில், டெக்னாலஜி கம்பெனிஸில், இது எல்லாத்துலேயும் அவங்க வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. தே பில்ட் அன் எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸ். பட் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தான் இங்கே கேள்வி. நம்மளுடைய இந்தியன் சிஸ்டமில் வி ஆர் நாட் ரெடி டு இன்வெஸ்ட் எனி திங். ஸோ எதில் பார்த்தாலும் அதில் ஒரு கொள்ளை. அதனால தான் இன்னி நம்ம வந்து உருப்படாமையே போயிட்டுருக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இன்னி சொல்லணும்னா, சைனாவும் லாஸ்ட்டு 40 இயர்ஸாக தே ஆர் இன் த மேனுஃபேக்சரிங் ரெவல்யூஷன். ஸோ நிறைய ஃபேக்ட்ரிஸ் பில்ட் பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறாங்க. இதனால் அவங்களுக்கு சப்ளை செயின் ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக கிடைக்குது. இதனாலேயே அவங்க வந்து எக்கனாமிக்காக வெரி பவர்ஃபுல் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு நாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் பில்ட் ஆகணும் அப்படின்னா லாங் டேர்மோட எஃபர்ட்ஸ் தேவை. அதனால தான் அவங்க சூப்பர் பவர்ன்ற வார்த்தையவே ஒரு எமோஷனல் ஸ்லோகனாக கொண்டு வர முடிஞ்சுது. இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும், லாஸ்ட்டு 10-20 வருஷத்துக்குள்ளே ஒரு நியூக்ளியர் பாம் போட்டுட்டு ஒரு ஊரையே அழித்த ஜப்பான் ஆகட்டும், இல்லை சிங்கப்பூர் ஆகட்டும், அவங்களும் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவங்க பில்ட் பண்ண கான்சென்ட்ரேட் பண்ணி தே ஆல்சோ பிகம் த சூப்பர் பவர். ஒரு நாடு நாசமாக போய் அதுக்கப்புறமும் அவங்களுடைய ரெவல்யூஷனை அவங்க ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ சூப்பர் பவராக வந்திருக்காங்க. பட் இருக்கிறதுல வேர்ல்டில் நம்பர் 1 பாப்புலேஷன் இன் இந்தியா. இந்த இடத்துல நம்ம வந்து பாப்புலேஷனை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கிறோமோ ஒழிஞ்சு வேறு எந்த இடத்துலையும் நம்ம முதல் பவருக்கு வந்ததா இல்லை. வெறும் வாய் மட்டும்தான் நம்மக்கிட்ட வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியே. இன்னும் ரொம்ப உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் நான் சொன்ன கருத்துக்கே நிறைய பேர் நீ நல்லவனா, நீ கெட்டவனா அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு தான் இங்கே இருந்த ஒழிஞ்சு, யாருமே வந்து அவங்கள செல்ஃப் டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோமோன்னு டிசைட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாட்டோட வீக்னஸ் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சால் தான் அதை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். இங்கே அந்த நாட்டை நம்ம ஸ்ட்ராங்காக்க வேணும்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் ஸ்ட்ராங் ஆகணும், இன்னோவேஷன் கல்ச்சர்ஸை பில்ட் பண்ணணும், நிறைய சயின்டிஸ்ட்டை என்கரேஜ் பண்ணணும், என்டர்பிரனர்ஸை நிறையா சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் நடந்தால் தான் எக்கனாமிக்காக நம்ம நேச்சுரலாக க்ரோ ஆக முடியும். ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸில் இந்தியாவில் எப்படி வாழ போகிறாங்க அப்படின்றத நம்ம வாய் மூலியமாக பேசி ஆக போகிறதில்ல. நம்ம இன்றைக்கி பில்ட் பண்ணுற சிஸ்டம் தான் நம்ம ஃப்யூச்சரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நிற்க போகுது. இன்னும் உங்களுக்கு சொல்லணுன்னா, இந்த ட்ரூத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கரேஜ் தேவை. ஏன்னா நம்மக்கிட்ட எந்த ப்ராக்ரஸுமே இப்போ இல்லை, வெறும் வாயில் தான். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ல்டு வார் ஈரான் இஸ்ரேல் நடந்துகிட்டு இருந்தால் ஒரு நாளைக்கு இந்தியாவில் குறைஞ்சது ஒரு 40 லட்சம் to 50 லட்சம் கண்டென்ட் போடுறாங்க. அதில் வந்து மற்ற கண்ட்ரீஸில் இங்கே அடிச்சிட்டாங்க, அங்கே அடிச்சிட்டாங்க, நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எந்த தலைவர்களும் அந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எவ்ரி ஒன் ஷோயிங்ஸ் தேர் சுப்ரீம் பவர். அடுத்தவனை அழிக்கிறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது, எங்கிட்ட என்ன இருக்குதுன்னு எடுத்து காட்டுறதுக்கு இருக்கிறவங்கள ஒழிஞ்சு இங்கே ஒரு மனிதம்ன்றது இங்கே சுத்தமாக போயிடுச்சு. நிறைய வாரில் அங்கே இருக்கக்கூடிய சைல்டு எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு எங்களுக்கு வார் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது யாரும் வந்து அதை எதிர்த்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இது என்றைக்கு வேணாலும் நமக்கு வந்து முடியும். இப்போ கூட ஒரு சிம்பிள் லாஸ்ட் 2-3 நாளில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது. இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு சிஎம் கூட சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுக்கு நம்ம கேட்கணும், நம்ம வந்து யூஎஸ் கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான சம்பவம் அப்படின்றத சொல்லி நியூஸில் போட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அந்த இன்சிடென்ட் சொல்லி முடிக்கும் போதே ஒரு ஈரானோட பிக்கெஸ்ட் நேவி ஷிப் வந்து நம்ம ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்தில் ஈரானை வந்து யுஎஸ் ஆர்மியை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து நிறையா பேர் வந்து டெத் ஆகியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்தியா வந்து எந்த கண்டனமுமே தெரியவில்லை. ஏன்னா அது நம்ம ரீஜன் கிட்ட நடந்தது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து தே ஆர் ஃபார் த பீப்புள் ஆர் ஃபார் த லீடர்ஸ் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப பாடுபட்டு தன்னுடைய
சுய மரியாதையை இழக்காமல் அவங்க வந்து போராண்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை யாரோ ஒருத்தருக்காக நம்ம வந்து அடிபணியை கொடுத்துட்ருக்கோமோ அப்படின்றது தான் இங்கே ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் 40 கோடி இருக்கிற ஒரு கண்ட்ரி, அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸில் நிறையா பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த நேஷன் வந்து ஒரு சூப்பர் டெவலப்டு நேஷனாக இருக்கும்போது, அதை விட 3 மடங்கு அதிக பாப்புலேஷன் இருக்கிற நம்ம நேஷன் ஏன் இன்னும் சூப்பர் பவர் ஆகலை அப்படின்றது தான் இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா இங்கே எல்லாமே கரப்ஷன்ஸ். இந்த கரப்ஷன்ஸ் என்னைக்கு போயிட்டு பவர்ஃபுல் லீடர்ஸ் என்னைக்கு தானாக சுயமாக சிந்திச்சு பீப்புளுக்காக என்னைக்கு அவங்க பாலிட்டிக்ஸில் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு இந்தியா வெரி வெல் டெவலப்டு நேஷனாக மாறுன்றதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. இப்போதைக்கு என்னை கேட்க போனால் நம்மளுடைய இந்தியன் சோவர்ஜின் நேஷனாக இல்லையான்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் வருண்.